ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஐயனார் துணை பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நிலா அப்பா அம்மா வீட்டுக்கு கிளம்ப போகிறாங்க. அதனால நிலாவை கூப்பிட்டு நிலாட்ட பேசுகிறாங்க. நிலா ஜாக்கிரதையாக இருப்பான், நல்லபடியாக இரு, அம்மாவும் அப்பாவும் போகிறோம். உனக்கு எந்த நிலைமையிலையும் உனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் நீ அம்மாவை கூப்பிடு, அப்பாவை கூப்பிடு, நாங்கள் வாரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நிலா அன்னை தோளில் கையை போட்டு நீ ஜாக்கிரதையாக இருமா, ஏதாவது ஒன்றா ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டியன் நம்ம சேரன் அண்ணன்ட்ட அண்ணே அது நடக்கணும்லண்ணே, அதுக்கு என்னென்ன பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. அப்போ சேரன் அண்ணே நீ என்னடா சொல்கிற, அதுனா எதுடா அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்குறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அண்ணே ஹனிமூனுக்கு என்ன ஆச்சு பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடா பார்ப்போம்டா, நான் அது நிலாவுடைய எண்ணம் எப்படி இருக்குது என்னன்னு தெரியாமல் நம்மளாக ஏற்பாடு பண்ணக்கூடாதுடா, அது தப்பு இல்லைடா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிட்டிருந்து சோழன் வந்தவன் பார்த்துடுறான். என்னடா நீங்கள் பேசுகிறீங்க ஏதுன்னு கேட்குறான். ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சொல்லுங்க அப்படின்னோடனே, இல்லை உனக்கு நைட்டுக்கு என்ன செய்யறது எது செய்யுதுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நிலாவை எப்படியாவது பேசி ஈஸி கரெக்ட் பண்ணி வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறேன். நீங்கள் அந்த நேரத்தில் என்னுடைய ரூமை எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ண முடியுமோ டெக்கரேஷன் பண்ணிடுங்க, எனக்கு ஏசி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, இதே நிலா தான் சோழனை வெடுக்குன்னு பேசுனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, சோழன்ட்ட பேசுகிற நிலாவை பாருங்கள், ஃபேஸெல்லாம் பயங்கர மாற்றமாக இருக்குது. 2 ஆம்பளை ஆள்கள் ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அவங்களுமே ஒரு மாதிரி வலிகிற மாதிரி தான் பேசுகிறாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் ஒதுங்கி போய்க்கிறாங்க, பாண்டியும் பல்லவனும். ஆனால் அதை பார்த்துக்கிட்டே இருந்த பாண்டியும் பல்லவனும் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அவங்கள வெளியில் அனுப்புறது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா சேரன் அண்ணனே உள்ளே பாப்பா நீ கோயிலுக்கு போயிட்டு வாம்மா, இவன் எங்கேயாவது உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறியா, அதனால கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு. எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குண்ணே, டயர்டாக இருக்குண்ணேன்னு. கோயிலுக்கு தானேப்பா, கல்யாணம் முடிஞ்சு கோயிலுக்கு போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு எப்படியாவது சொல்லி வெளியே அனுப்புறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. நான் போய் கிளம்பிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. நிலா சேலை கட்டிட்டு வராங்க. சோழன் இன்னைக்கு தான் நிலாவை புதுசாக பார்க்குற மாதிரி பார்த்து அவர் அப்படியே ஹக் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் நம்ம வண்டியில் உட்கார வச்சு 2 பேருமா வண்டியில் கிளம்பிடுறாங்க. கிளம்பி முடித்தோடனே அப்படியே பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பாண்டியோட ஷோரூமை காட்டுறாங்க. பாண்டியோட ஷோரூமை காமிச்சோடனையும் நம்ம வானதி இருக்காங்கள, அவங்க வராங்க. உட்காடுறாங்க. என்ன எங்கள் அண்ணி கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தியா, சூப்பராக நடந்துச்சுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாட்டினா மட்டும் நீங்கள் உங்கள் அண்ணி கல்யாணத்தை கம்மியாவா நடத்துவீங்க, உங்களுக்கு தான் நிலாவே வானத்துலேருந்து இறங்கி வந்த மாதிரில ரொம்ப பில்டப் பண்ணுவீங்க, உங்ககிட்ட ஒன்றும் பேச முடியுமா, இவங்களா டைவர்ஸ் பண்ணுவாங்களா, இவங்களா என்னென்னமோ பண்ணுவாங்களாம், திரும்ப இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கப்பாங்களாம் அப்படின்னு நம்ம வானதி சொல்கிறாங்க. நீ இப்படிலாம் பேசாத வானதி அப்படின்னு சொல்கிறாரு பாண்டி. அதோட நாடகம் முடியுது.